future aspirants. Happy Friday. I'm Anusha Suraindar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, needless impatience on center's plea on death row convicts. So, needless impatience அப்படின்றது தேவையற்ற பொறுமையின்மை. அதான் வந்து needless impatience அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த கேஸில் அப்படின்னா நிர்பயா கேஸில். ஸோ ரீசண்டாக நிர்பயா கேஸில் தூக்கு தண்டனை குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டது. ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். தி சென்டர்ஸ் அப்ளிகேஷன் இன் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் அடிஷ்னல் கைட்லைன்ஸ் ரிகார்டிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் condemned prisoners. condemned அப்படின்றது கண்டனம். Sentence someone to a particular punishment, especially death. Prisoners betrays a needless impatience. Betrays அப்படின்றது காட்டி கொடுக்கிறது. To hang the four convicts facing the gallows. Convicts அப்படின்றது குற்றவாளிகள், gallows அப்படின்றது தூக்கு மேடை. For the rape and murder of Nirbhaya in 2012. 2012ல் நிர்பயா அப்படின்ற பொண்ணு 4 பேர் ரொம்ப கொடூரமான முறையில் ரேப் பண்ணப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்தும் போனாங்க. ஸோ 2012 இருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக இப்போ தான் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. The Ministry of Home Affairs essentially seeks the incorporation of measures aimed at reducing the scope for death row convicts to adopt dilatory tactics. ஸோ தப்பு செஞ்சவங்களுக்கான தூக்கு தண்டனைகள் ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு, எதனால் இதுக்கப்புறமும் அந்த சென்டென்ஸ் டு டெத் அப்படின்றது தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஏன் தாமதமாகுது, டைலேட்ரி அப்படின்றது தாமதமாகுது, ஸ்லோ டு ஆக்ட். Even though there may be some evidence to believe that convicts tend to file review petitions, mercy petitions and curative petitions. இந்த 3 பெட்டிஷன்ஸோட டீட்டெயில்ஸ் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 பெட்டிஷன்ஸ் மூலயமா தான் இந்த கேஸோட எவிடன்ஸை வந்து எடுத்திருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன் சச் அ வே தட் தேர் எக்ஸிக்யூஷன் இஸ் indefinitely delayed. It is difficult to attribute their conduct to the supposedly accused-centric nature of the guidelines laid down by the Supreme Court in Shatrughan Chauhan 2014. ஸோ இந்த டிலே, எதனால் இந்த டிலே, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, இதுதான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள் வந்து 3 பெட்டிஷன்ஸ்க்கு கீழே வந்து அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டெஃபினெட்லி டிலேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெஃபினெட்லி டிலேட் அப்படின்றது கால வரையின்றி for an unlimited or unspecified period of time. அதான் வந்து indefinitely அப்படின்னு சொல்லுவாங்க. Delayed அப்படின்றது தாமதம். These guidelines were undoubtedly aimed at protecting the constitutional rights of prisoners in the context of a sound body of jurisprudence that maintains that such rights extend right up to the moment of their execution. ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே டவுட்டே இல்லாமல் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ், ஸோ பிரிசனர்ஸ் அதாவது கைது செய்யப்பட்டவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயமா அமைது இன் தி கான்டெக்ஸ்ட். ஸோ அதுக்கேற்ற சூழல் ஆஃப் சவுண்ட் பாடி ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது த தியரி ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் லா. ஸோ ஒரு சட்டம் அதுக்கேற்ற மாதிரி அதோட தியரி அதான் வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தட் மெயின்டைன்ஸ் தட் சச் ரைட்ஸ் எக்ஸ்டெண்ட் ரைட் அப் டு தி மொமெண்ட் ஆஃப் தியர் எக்ஸிக்யூஷன். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிசனர்ஸை வந்து இந்த மாதிரி கைட்லைன்ஸ் மூலயமா காப்பாற்றுற மாதிரியான விஷயம். தி கோர்ட் வாஸ் ஆங்ஷியஸ் அப்படின்றது ஆவல் about enforcing their right to be informed about the scope for filing petitions for clemency. கிளெமென்சி அப்படின்றது கருணை. ஸோ கோர்ட் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க. எதுக்குன்னா அபவுட் தி ஸ்கோப் ஃபார் ஃபைலிங் பெட்டிஷன்ஸ் ஃபார் கிளெமென்சி, கருணை ஃபார் பீங் கிவன் லீகல் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிராஃப்டிங் தெம் அண்ட் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் ஜுடிஷியல் ரெமெடிஸ் ஈவன் ஆஃப்டர் தேர் அப்பீல்ஸ் ஃபார் மர்சி ஆர் ரிஜெக்டட். ஸோ மர்சி அப்படின்றது அதுதான், கருணையால் எங்களை விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
Further, the 14-day time lag between the closure of clemency route and their hanging is aimed at preventing secret executions. So clemency route, அதாவது time lag வந்து clemency route க்ளோஸ் பண்ணதிலிருந்து அந்த ஹேங்கிங்கான அந்த டைம் வரைக்குமே ஒரு சீக்ரெட்டான எக்ஸிக்யூஷன் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல எல்லாமே பப்ளிக்காக இருக்கணும். ப்ரிவென்டிங் சீக்ரெட் எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ சீக்ரெட் எக்ஸிக்யூஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The court was concerned about the right of the convicts' family members to be informed as well as the time needed by the prisoners for settling their affairs and preparing themselves mentally. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க கோர்ட் அப்படின்னா, தூக்கு தண்டனை கொடுத்து அவங்கள வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப சில்லியான ஒரு விஷயம்தான், பட் அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ப்ரிப்பேரிங் தெம்செல்வ்ஸ் மென்டலி அண்ட் ஆல்சோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிவிக்கணும். ஸோ தூக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்றது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிவிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்றதுலாம் வந்து கொஞ்சம் சில்லியாக தான் இருக்குது பார்க்கும்போது. It is strange that the government wants the Supreme Court to frame a rule imposing a 7-day limit on the time that convicts have to file a mercy petition after a death warrant is issued. ஸோ இப்போ என்ன கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட 7-day லிமிட் டைம் கொடுங்க, அதாவது 7 நாள் வந்து டைம் கொடுங்க. எப்பன்னா டெத் சென்டென்ஸ் அறிவிச்சதுலேருந்து 7 நாள். எதுக்குன்னா மர்சி பெட்டிஷன் வந்து கைது செய்யப்பட்டவங்க, அதாவது கைதானவங்க வந்து தப்பு செஞ்சவங்க வந்து மர்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்காக டைம் வந்து கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. And that courts, governments and prison authorities should be mandated to issue death warrants within 7 days of the rejection of mercy petitions and to carry out the sentence within 7 days thereafter. So actually இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மர்சி பெட்டிஷனை கேன்சல் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு 7 டேஸ்க்குள்ள தூக்கு தண்டனையை அறிவிக்கணும். டு பிலீவ் தட் தீஸ் ஆர் மேட்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு சப்ஸ்டாண்டிவ் டிலே இன் கேரிங் அவுட் டெத் சென்டென்சஸ் மிஸ்கன்சீவ்ட் அப்படின்றது தவறான, ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி, அதான் வந்து மிஸ்கன்சீவ். ஸோ இதெல்லாமே சேர்ந்து, ஸோ இந்த மேட்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுறது, 7 டேஸ் டைம் லிமிட் ஃபார் மர்சி பெட்டிஷன் கேட்குறது, இது எல்லாமே தான் வந்து இந்த டெத் சென்டென்ஸ்க்கு இவ்வளோ நாள் டிலேக்கான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தவறான விஷயம்னு கூட சொல்கிறாங்க. Nothing prevents the government from introducing rules to address such situations. ஸோ இதை வந்து லீகலாகவே அவங்க ரூலாகவே பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியா என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, 2012 ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்தும் போயிருக்காங்க. 2028 இயர்ஸில் அதுக்கப்புறமா வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் இவ்வளோ கன்ஃபியூஷன். ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வேணா இதை ஒரு சட்டமாகவே கொண்டு வரலாமே அப்படின்றது தான் சொல்கிறாங்க. என்னன்னா, எப்பயோ நடந்த கேஸ்க்கு எப்பயோ ஒரு தீர்ப்பு, அதுக்கும் நிறைய டிலே, இதை வந்து கவர்மெண்ட்டே ஒரு சட்டமாக எடுத்துகிட்டு வரலாம், இது யாருமே தடுக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எல்லா விஷயத்தையுமே டிலே பண்ணி தான் பண்ணுவாங்கன்றது தெரியும். On the need for a time limit for filing curative petitions, the government is right in believing. Curative அப்படின்றது able to cure something, அதான் வந்து curative அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ curative petition வந்து the government is right in believing that the absence of such a stipulation gives scope for convicts in the same case to take turns to file such petitions. So in the time limit kulla curative petitions vara file பண்ணனும். The government is right in believing that the absence of such a stipulation அப்படின்றது ஒப்பந்தம், நிபந்தனை, a condition or requirement that is specified or demanded as part of an agreement, அதான் வந்து stipulation அப்படின்னு சொல்லுவாங்க. Such a stipulation gives scope for convicts in the same case to take turns to file such petitions. ஸோ இந்த இடத்துல absence of such a stipulation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனையோ இல்லை இந்த ஒப்பந்தமோ இல்லை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. However, there is no sign that the apex court delays disposal of curative petitions.
ஸோ அபெக்ஸ் கோர்ட் வந்து இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு டிலே பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அண்ட் வென் ஒன் இஸ் ஃபைல்ட் இட் ரிசல்ட்ஸ் இன் நோ மோர் தேன் அ ஃபியூ டேஸ் டிலே. ஸோ ஒருவேளை இந்த பெட்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று ஃபைல் ஆனால் கூட கண்டிப்பாக இதில் டிலே நடக்க வாய்ப்பு இருக்கு, ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In a country that unfortunately retains the death penalty, there is no excuse for delaying the disposal of any petition either in court or before constitutional functionaries. So, ஒரு countryல unfortunately retains the death penalty. Retains அப்படின்றது தக்க வச்சுக்கிறது, continue to have something, அதான் வந்து retain அப்படின்னு சொல்லுவாங்க. The death penalty, death penalty retain அதாவது தக்க வச்சுக்கிறது. There is no excuse for delaying the disposal of any petition. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த பெட்டிஷனையும் டிஸ்போஸ் பண்ணுறதுல டிலே வந்து காமிக்கவே கூடாது. ஸோ ஐதர் இன் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸாக இருந்தாலும் சரி, உடனே டிஸ்போஸ் பண்ணணும், அதாவது ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, ஸோ தே ஆர் சென்டென்ஸ் டு டெத். ஸோ அதுக்கான டிலே இருக்கவே கூடாது. nor is there any need to expedite executions by revisiting sound guidelines. expedite அப்படின்றது துரிதப்படுத்துறது, make an action happen sooner or be accomplished more quickly. ஸோ என்ன செயல்படுத்த விரும்புகிறோமோ அதை சீக்கிரமாக செயல்படுத்துறது, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. there any need to expedite execution, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல டைம் ரொம்ப எடுத்துக்க தேவையில்ல. as the death penalty is limited to the rarest of rare cases. ஸோ ஆல்ரெடி டெத் பெனால்ட்டி வந்து எந்தெந்த கேஸில் வந்து லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்குள்ளே எல்லாமே ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் நார்மலாக டெத் பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவே வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் தான் இந்த மாதிரி டெத் பெனால்ட்டி, எப்பயோ ஒரு கேசஸில் தான், ரொம்ப கொடூரமான கேசஸில் தான் வந்து டெத் பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க. நத்திங் இஸ் லாஸ்ட் இஃப் தோஸ் ஃபேஸிங் எக்ஸிக்யூஷன் ஆர் அலவுட் டு எக்ஸாஸ்ட் ஆல் பாசிபிள் ரெமெடிஸ். ஸோ எங்கேயுமே வந்து எதுவுமே லாஸ் ஆக போகிறது கிடையாது. ஃபேஸிங் எக்ஸிக்யூஷன் ஆர் அலவுட் டு எக்ஸாஸ்ட் ஆல் பாசிபிள் ரெமெடிஸ். ஸோ இப்போது இந்த மாதிரி கேசஸில், ஸோ இந்த மாதிரி ரேப் கேசஸில் இல்லை இந்த மாதிரி கொலை கேசஸில், இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான கேசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் சரியான விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ என்ன மாதிரி முறையில் வந்து கொலை செய்யப்பட்டாங்களோ, ஸோ என்ன மாதிரி முறையில் வந்து அவங்கள கொடுமைப்படுத்தி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் ஸோ இவங்களுக்கும் அந்த நிலைமை வந்தாதான் அதோட இது புரியும். ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி கருணை அப்படிலாம் நினச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய ரிப்பீட்டடான ரேப் கேசஸாக இருக்கட்டும், மர்டர் கேசஸாக இருக்கட்டும், சூசைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டுருக்கு. பட் நிறைய கண்ட்ரீஸ்லலாம் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த மாதிரி தப்பு பண்ணால் இதுதான் தண்டனைன்னு சொல்லி நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணால் ரிப்பீட் ஆகும், அப்படி ஃபாலோ பண்ணால் ஸ்டாப் ஆகும். ஸோ எதை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், அன்பிரசிடென்டட் ஸ்டெப் ஆன் உஹான் லாக்டவுன். அன்பிரசிடென்டட் அப்படின்றது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உஹான் சைனாவில் ஒரு பெரிய லாக்டவுன் வந்திருக்கு. எதனால அப்படின்னா, ஷட்டவுன்ஸ் கேன் லிமிட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி கொரோனா வைரஸ் outside affected cities not within. ஸோ கொரோனா வைரஸ் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு உஹானில். ஸோ அதனால ஷட்டவுன்ஸ் வந்து நடந்திருக்கு. அது என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். In a bid to curb the spread of the novel coronavirus that emerged in the city of Wuhan in Hubei province in early December last year, China took a drastic and unprecedented step this week to shut down the city, thus preventing its 11 million inhabitants from leaving. In a bid to curb அப்படின்றது, in a bid அப்படின்றது to attract someone, அதான் வந்து in a bid அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏதோ ஒன்று விசித்திரமாக நடக்கிறது, அதுதான் வந்து bid. to curb, curb அப்படின்றது restrain or hold back.
அதான் வந்து கர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுப்படுத்துறது அதான் வந்து கர்ப். ஸோ எது அப்படின்னா கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் அப்படின்றது என்னன்றது லாஸ்ட்டாக டீட்டெயிலில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் சம்மரி மாதிரி சொல்கிறேன். Diseases in mammals and birds that include diarrhea in cows and pigs. ஸோ இது மெயினாக அட்டாக் பண்ணுறது வந்து அனிமல்ஸை தான். அண்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இன் சிக்கன்ஸ். இன் ஹியூமன்ஸ் தி வைரஸ் காசஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஆஃபன் மைல்ட் பட் இன் ரேர் கேசஸ் பொட்டென்ஷியலி லெத்தல். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ மூச்சு விட முடியாத அளவுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் இந்த கொரோனா வைரஸ். அண்ட் அனிமல்ஸில் டயேரியா உருவாக்கும் கவுஸ்க்கும் பிக்ஸ்க்கும். அண்ட் டிசீஸ் மேமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அண்ட் சிக்கன்ஸ்க்கும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து உருவாகும். ஸோ லெத்தல் அப்படின்றது மரணம், சஃபிஷியன்ட் டு காஸ் டெத். ஸோ ஹியூமன்ஸ் வந்து இந்த வைரஸால் பெரிய லெவலில் அட்டாக் ஆனாங்க அப்படின்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ emerged in the city of Wuhan in Hubei province in early December last year. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பரில் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ரொம்ப ஆரம்பித்தப்போ China took a drastic and unprecedented step this week to shut down the city. ஸோ டோட்டல் சிட்டியவும் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு சைனா டிசைட் பண்ணிருக்காங்க. thus preventing its 11 million inhabitants from leaving. inhabitants அப்படின்றது குடியிருக்கிறவங்க, a person or animal that lives in occupies a place. ஸோ அதான் வந்து inhabitants அப்படின்னு சொல்லுவாங்க. all modes of transport have been suspended to prevent residents from exiting the city. ஸோ எல்லா டிரான்ஸ்போர்ட்ஸ், எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அத்தாரிட்டிஸ் ஆல்சோ பிளான் டு சஸ்பெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இன் ஹுவாங்கனா, அ சிட்டி ஆஃப் 7 million. ஸோ ஹுவாங்கனா அப்படின்ற சிட்டிலையும் 7 மில்லியன் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஷட் ரயில் ஸ்டேஷன்ஸ் இன் எல்ஹாவ் அண்ட் இம்போஸ் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் சிபி. ஸோ இந்தந்த சிட்டிஸ்லலாம் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ராவலிங்கை வந்து தடுத்திருக்காங்க. தீஸ் மூவ்ஸ் கம் இன் த வேக் ஆஃப் அன் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் பீப்புள் கெட்டிங் இன்ஃபெக்டட் அண்ட் ஈவன் டையிங். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதனால வந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்க. ஸோ அதுக்கு அவுட்புட் வந்து இறந்து போகிறதுக்கான நிலைமை உருவானதுனால தான் இந்த பெரிய ஷட் டவுன். ஆஸ் ஆன் January 23, the number of infected people in China stood at 571 and deaths at 17. So 571 571 பேருக்கு வந்து இந்த டிசீஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 17 பேர் வந்து அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. இது வந்து January 23, அதாவது நேற்று வரைக்குமான டேட்டா. Wuhan, the hotspot of the disease outbreak, has reported nearly 80% of all cases and all the 17 deaths. ஸோ உஹானில் 80% வந்து ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த 17 பேரோட இந்த டெத் வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து 80% ஸ்ப்ரெட்டிங்னால தான் 17 டெத்ஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் த வைரஸ் ஹஸ் ஸ்ப்ரெட் டு 24 provinces within the country and outside as well. ஸோ இந்த வைரஸ் வந்து 24 provinces, ஸோ கண்ட்ரிலையும் உள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் பரவுது அதிகமாக. Cases have been reported in Thailand and Japan, South Korea, Taiwan, US, Hong Kong, Macau, Vietnam and Singapore. ஸோ இந்த இடத்துல எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் வந்திருக்கு. that the virus has already acquired the ability to spread from one person to another has been confirmed by the World Health Organization WHO. ஸோ ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியாக இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் பீப்புள் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் 16 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஹவ் பீன் இன்ஃபெக்டட். ஸோ இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆன பீப்புள் கூட
ரொம்ப க்ளோஸான காண்டாக்ட்ல இருக்கிறவங்க 16 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. The WHO now sees possible evidence of sustained transmission, the ability of the virus to spread beyond just clusters of patients. So இந்த வைரஸோட எபிலிட்டி வந்து clusters of patients, clusters அப்படின்றது ஒரு கொத்து மாதிரி, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு கொத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரூப் அந்த மாதிரி வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைரஸோட எபிலிட்டி வந்து அந்த கிளஸ்டரையும் தாண்டி அந்த குரூப்பையும் சர்டன் குரூப்ஸையும் தாண்டி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ். The decision to enforce shutdowns came on a day when WHO's emergency committee was deliberating on whether the coronavirus outbreak should be declared a public health emergency of international concern. So, in the decision, இந்த ஷட்டவுன்கான டெசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, WHO ஓட எமர்ஜென்சி கமிட்டி வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க, இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கை வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்னா டிக்ளேர் பண்ணலாமா அப்படின்ற கமிட்டி வந்து உருவானப்போ இந்த ஷட்டவுன் வந்து நடந்தது. With a split verdict and not enough information available to make a decision on Wednesday, the emergency committee reconvened on Thursday. Reconvene அப்படின்றது மறுபடியும், அதாவது convene or cause to convene again, especially after a pause in proceedings. அதான் வந்து reconvene. ஸோ வெனஸ்டே அன்னைக்கு நடந்த இந்த கமிட்டியில் ஒரு தீர்ப்பு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவைலபிளா இல்லாததுனால ஒரு தீர்ப்பு வந்து வழங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தேர்ஸ்டேக்கு மாத்தினாங்க. The WHO Director General took note on China's decision and said that the travel ban is a reflection of the significant measures taken by China to minimize the spread of the virus. So WHO Director General took note of China's decision. ஸோ சைனாவோட இந்த ஷட் டவுன் டிசிஷனை வந்து எடுத்துக்கிட்டு அண்ட் செட் தட் தி ட்ராவல் பேன் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி சிக்னிஃபிகண்ட் மெஷர்ஸ். ஸோ இதை வந்து சைனா எதுக்காக இந்த ட்ராவல் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து WHOவோட டைரக்டர் ஜெனரல் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா டு மினிமைஸ் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தி வைரஸ், வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராவல் பேன் வந்து சைனா எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் த சேர் ஆஃப் தி கமிட்டி செட் தி ட்ராவல் பேன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கமிட்டியோட அந்த சேர் பர்சனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ராவல் பேன் பண்ணது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் information and will certainly be useful for the reflection of the members of the committee. So இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல decision. எதனால அப்படின்னா, ஸோ அஃபெக்ட் ஆனவங்க ட்ராவல் பண்ணுறப்போ இன்னும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால தான் ட்ராவலை பேன் பண்ணதா இந்த கமிட்டியோட சேர்பர்சனும் சொல்றாங்க. These observations run counter to the stand the WHO has always taken even when it announces public health emergency. ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வைரஸை வந்து அப்சர்வ் பண்ணும்போது ஒருவேளை இதை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணாலும் அதில் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா வந்து ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க. While declaring the Ebola virus disease outbreak in the Democratic Republic of the Congo as a public health emergency last year, the WHO has stated unequivocally that it is essential to avoid the punitive economic consequences of travel and trade restrictions on affected communities. So already வந்து எபோலா வைரஸ் ஓட டிசீஸ் அவுட்பிரேக் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் தி காங்கோல பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக வந்து லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்போ ட்ராவல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பேன் பண்ணதுனால ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக ஆகலை அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. That said, even if it limits the spread outside these cities, shutdowns cannot prevent human-to-human transmission within the cities. ஸோ இந்த மாதிரி ட்ராவலை பேன் பண்ணுறப்போ அவுட் சைட் த சிட்டிஸ்க்கு தான் வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாதே தவிர வித்தின் த சிட்டிஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும், ஈஸியாகவும் ஸ்ப்ரெட் ஆகும், ஹியூமன் டு ஹியூமன் இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆகும். Shutting down entire cities go beyond the normal practice of quarantining infected people and might backfire. ஸோ இந்த என்டையர் சிட்டிஸே வந்து ஷட் டவுன் பண்ணுறதுனால குவாரண்டைனிங் அப்படின்றது இம்போஸ் ஐசோலேஷன் ஆன்
a person, animal or place. அதுதான் வந்து குவாரண்டைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து யார் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்கள தனிமைப்படுத்துறது, தனியாக வைக்கிறது, அதுதான் வந்து குவாரண்டைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்க, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.